யார் யாரெல்லாம் தொடர்ந்து கோவக்காய் சாப்பிட்டுட்டு வரீங்களோ, உங்க உடம்பில் மிகப்பெரிய மாற்றமானது ஏற்படுமாங்க. ஆனா உண்மையதான்ப்பா சொல்றேன். அதாவது தற்போது ஆராய்ச்சியாளர் தெளிவா சொல்லியிருக்காங்க. கோவக்காய மட்டும் பயன்படுத்தாம, கோவக்காய் இலை, கோவக்காய் அதோட சாறு, கோவக்காய் பழம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே பயன்படுத்தலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துலயுமே மருத்துவ குணங்கள் அதிகமா நிறைஞ்சிருக்குன்றாங்க. இதுலயும் முக்கியமா சொல்லப்போனா, நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்கள், விட்டமின்கள், முக்கியமா சொல்லப்போனா தாதுக்கள் சொல்லிட்டு எல்லாமே அடங்கியிருக்காங்க. இத மட்டும் தொடர்ந்து சாப்பிட்டாலே போதுமா, நம்ம உடலுக்கு எந்த ஒரு நோய் ஏற்படாதுன்றாங்க. கோவக்காய் உங்களுக்கே தெரியும், டப்பால போட்டு வச்சுப்பீங்கன்னா இது ஊறுகாய் மாதிரி பதப்படுத்தி கூட சாப்பிடுவாங்க சில பேர்லாம். ஸோ அப்பயும் பார்த்தீங்கன்னா இதோட சத்துக்கள் நமக்கு கிடைக்கின்றாங்க. ஸோ இவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கான். ஆனால் அது யாருக்குமே தெரியாமல் இருக்கும். ஆனால் அது நம்ம கோவக்காய் பாதி பேர் பார்த்தீங்கன்னா வெறுப்பம் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. கோவக்காய் தினந்தோறும் சாப்பிட்றவங்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனையில் ஆரம்பிச்சு உங்கள் கீழே சிறுநீரக கற்கள் கூட வராமல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாதுகாக்கின்றாங்க. ஸோ அவ்வளோ சத்துக்கள் அடைக்கிறேன். அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்ல போகிறேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்க. சரி வாங்க அதெல்லாம் என்னென்னு பார்த்தலாம். சரி முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீரிழிவு நோய்ங்க. அதாவது யாருக்கெல்லாம் சர்க்கரை வியாதி அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, சுகர் பேஷண்டாக இருக்கீங்களோ தயவு செஞ்சு இந்த கோவக்காய் உங்கள் உணவு சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. இந்த கோவக்காயை தொடர்ந்து சாப்பிட்றனால நம்ம ஒரு ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்குதுன்றாங்க. அதோட மட்டும் இல்லாமல் நம்ம சர்க்கரை பார்த்தீங்கன்னா கட்டுக்குள் வைப்பதற்கு இது ரொம்ப உதவுதுன்றாங்க. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயங்க, யாருக்கெல்லாம் இந்த புற்றுநோய் வரக்கூடிய அபாயம் இருக்கிறோம், அதாவது நீங்கள் வெளியே போய் அடிக்கடி சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டொமக் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. இதே நீங்கள் சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு லங் கேன்சர் வரும். இது முக்கியமாக சொல்லப்போனால் நம்ம உண்ணக்கூடிய உணவுலேருந்து ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகிட்டு நம்ம பிளட்ல கலந்து நம்மளுக்கு பிளட் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ அபாயங்கள் இருக்குதுங்க புற்றுநோய் வருவதற்கு. தயவு செஞ்சு இந்த புற்றுநோய் அபாயம் எதுவும் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தினந்தோறும் கோவக்காய் சாப்பிடுங்க, உங்களுக்கு புற்றுநோய் வராதுன்றாங்க. தடுக்கணுங்க. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயங்க, நம்ம கல்லீரல் அதாவது நம்ம லிவர் தொடர்பான எந்த ஒரு டிசீஸ் எந்த ஒரு பிரச்சனை வராமல் இருக்க பாதுகாக்குதாங்க. அது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் நம்ம கல்லீரல் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சாப்பிட்றோம் அப்படின்னா நச்சுக்கள் அதில் அதிகமாக சேர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த நச்சுக்களையும் அந்த கெமிக்கல்ஸையும் வெளியேற்றுவதற்கு இந்த கோவக்காய் மிக சிறந்து விலகுதுன்றாங்க. அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் எடை குறைப்புங்க. அதாவது யாருக்கெல்லாம் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறீங்களோ, என்னோட எடையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு நீங்கள் தொடர்ந்து வெறும் வயிற்றில் இந்த கோவக்காய் சாப்பிட்டு வரீங்க, அதில் கோவக்காய் சாறு குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா உங்கள் உடல் எடையை மிக விரைவாக குறையுன்றாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செரிமான கோளாறுகள். அதாவது யாருக்கெல்லாம் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு நீங்கள் கோவக்காய் சாப்பிட்டு வரீங்க, இல்லை கோவக்காய் சாறு குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீரண சக்தி அதிகமாகுமா. இதன் காரணமாக உங்களுக்கு செரிமான பிரச்சனை டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது முற்றிலுமாக சரியாகுன்றாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற பெரிய பிரச்சனைங்க முடி கொட்டும் பிரச்சனை. யாருக்கெல்லாம் முடி அதிகமாக கொட்டுதுன்னு கவலைப்படுறீங்களோ கவலையை விட்டு தள்ளுங்க. இதுக்கப்புறம் கோவக்காய் சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பாக முடி உதிர்வு குறையுன்றாங்க. அதோட மட்டும் இல்லாமல் கோவக்காய் சாறு இல்லை கறிவேப்பிலை இலை போட்டு சேர்த்து சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு இதோட எஃபெக்ட் அதிகமாக காட்டுன்றாங்க. ஸோ இதனால் முடி உதிர்வு பிரச்சனை, முடி அதிகமாக வளருன்றாங்க. ஸோ இவ்வளோ சத்துக்கள் அடங்கியிருக்க இந்த கோவக்காய் தான் பார்த்தீங்கன்னா யாருக்கு தெரியாமல் இருக்கு. தயவு செஞ்சு இப்போத்துலேருந்தாச்சும் இதுக்கப்புறம் சாப்பிட்டு ஆரம்பிங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தகவல் தெரியாமல் அவங்களும் ஷேர் பண்ணி விடுங்க. இது போன்ற பல வீடியோக்கள் தினந்தோறும் சொல்லி நினைக்கிறேன். அதெல்லாம் தவறாமல் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா இப்போ வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் பெல் பட்டன் ஆல்னு செட் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ சேரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தவற விடாதீர்கள்.